கண்ணுக்கு தெரிகிற செல்வம் இருக்கு. ஒரு ஆளுக்கிட்ட கோடிக்கணக்கு காசு இருக்குது, ஊரே சொல்லுது செல்வந்தன். 50 ஏக்கர் வயல் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது வயல், செல்வந்தன். 10 கடை வச்சிருக்கிறார், செல்வந்தன். ஆலிமுட்ட இருக்கிற அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம் கண்ணுக்கு தெரியாதே, ஆனா அதுதான் உண்மையான செல்வம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய முத்தஃபகுன் அலைஹ் வரக்கூடிய ரிவாயத், பொருள்களை நிறைய சேமித்து வைக்கிறது செல்வம் அல்ல. லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அர்ல் வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ். உண்மையான செல்வம் போதும் என்ற மனம் வாரது. அல்லாஹ் எவ்வளவு எனக்கு ஹலாலான ரிஸ்கில செல்வத்தில முடிவு செஞ்சிருக்கிறானோ, இது போதும் என்று மனதில் வந்துச்சா இது ஆகப்பெரிய செல்வம். இந்த செல்வம் தான் நபிமார்களை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த செல்வம் தான் நபிமார்களை கொடுக்கப்பட்டுச்சு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவில் இருக்கிற காலத்தில் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், வல்லுஹா சூரா மக்கியா, அது மதனியா கிடையாது, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் வந்த சூரா வல்லுஹா சூரா. அதில ரப்பு எங்கட அன்பு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, உங்களை ஒரு ஏழையாக கண்டே அல்லாஹ் சீமானாக ஆக்கினான். மதீனாவுக்கு வந்த பிறகு சொல்லி இருந்தா ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம். நிறைய கனிமத் பொருள்கள் எல்லாம் கிடைச்சது. ஹைபர்ல காணி, பனு நதீர்ல காணி, அதெல்லாம் கிடைச்சதால ரசூலுல்லாஹ்வோட பொருளாதாரம் சீராகிச்சின்னு சொல்லலாம். இது ஒன்றுமே இல்லாம வெறும் கையோட நிக்கிற காலத்துல அல்லாஹ் அகுனான்றான், சீமான் ஆக்கினான். அது எப்படி சீமான்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், எனக்கு இருக்கிறது போதும், தொகையில் கொஞ்சமாக இருந்தாலும் ஏண்ட ரப்பு தந்ததில் நான் ராதி, திருப்தியாக இருக்கிறேன் என்ற மிகப்பெரிய செல்வத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்.